Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IRCTC வெப்சைட்டில் இருந்து ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் IRCTC வெப்சைட்டோட உங்களோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களால் 6 தடவை மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆனால் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் 12 முறை வரைக்கும் டிக்கெட் புக் பண்ண முடியும். இதில் 7வது முறையிலேருந்து 12வது முறை வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் யாரோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கிங்களோ அந்த நபரும் நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட்டில் ஒரு பயணியாக பயணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம IRCTC வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒன்றில் கூகுளில் போய்ட்டு IRCTC லாகின் டைப் பண்ணாலே நமக்கு ரிசல்ட் வரும். அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா IRCTC வெப்சைட்குள்ளே வந்துடும். இங்கே நம்ம லாகின் பண்ணி தான் நம்மளோட டிக்கெட்டை புக் பண்ண முடியும். நான் அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றது மட்டும் நான் காட்டுறேன். இங்கே வந்து ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன கோட்டாவில் நம்ம புக் பண்ணுறோம், ஜென்ரல் கோட்டாவா, தக்கல் கோட்டாவா, லேடிஸ் டிக்கெட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு கிளாஸஸ் சூஸ் பண்ணோம். இதில் கிளாஸஸ் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உள்ளே சர்ச் பண்ணதுக்கப்புறம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கேயும் ஆப்ஷன் இருக்குது, ஏசி கோச்சா, சிட்டிங்கா, ஸ்லீப்பிங்கா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அந்த கோச் சூஸ் பண்ணிட்டு ஸ்பெஷல் ட்ரெயினா, நார்மல் ட்ரெயினா அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் பார்த்துக்கணும். எல்லா டைமும் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன் என்ன டைமில் போகுது வருதுன்ற நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்மளோட டிக்கெட்டை புக் பண்ணோம். இப்போ நான் ஸ்லீப்பர் கிளாஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு புக் நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஹெல்த் அட்வைஸர் தான் கேட்குது. இங்கே நம்ம அக்செப்ட் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இது வரைக்கும் லாகின் பண்ணாதால இப்போ லாகின் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போ அக்கௌண்ட் கிடையாது, அதனால் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதில் என்னோடய யூசர் நேம், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பர்சனல் டீட்டெயிலாக கேட்குது. என்னோடய பர்சனல் டீட்டெயிலில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இதான் கேட்குது. இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் கேட்குதாங்க. இந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் டிக்கெட்ஸை புக் பண்ண முடியும். இங்கே நான் என்னோடய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வெரிஃபிகேஷன் கோட் வரும். இதை நான் வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்போது இது தாண்டே நம்ம வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாங்க, நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுமே எனக்கு என்னோடய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நான் இதெண்டாமே ரெடியாக எடுத்து வச்சிருந்ததுனால உடனே நான் வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரெயின்ஸ் சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அங்கே போய் லிங்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நான் ட்ரெயின் சூஸ் பண்ணுறேன். டிக்கெட் புக் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் சூஸ் பண்ணி புக் நவ் கொடுக்குறேன். புக் நவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேசஞ்சர் டீட்டெயில் எல்லாம் என்ட்ரு பண்ணோம். பேசஞ்சரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். டெஸ்டினேஷன் அட்ரஸ் நம்ம எங்கே போய் சேர்றோமோ அந்த அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணோம். இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணணும். பேமெண்ட் மெத்தடு சூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். இங்கே நம்மளோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை UPI ஐடி மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ நான் என்னோடய UPI ஐடி மூலமாக நான் பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ பேமெண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். வெயிட்டிங்கில் இருக்குது. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, டிக்கெட்டும் புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம மொபைலில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.